अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? பரமாத்மாவினுடைய பாடம் காட்லி ஸ்டூடெண்ட். நமக்காகவே பரமாத்மா ஸ்வயம் டைரக்டாக சொல்லப்பட்ட மகா வாக்கியம். பாபா சொல்றாங்க, படிப்பின் மீது முழுக்க முழுக்க கவனம் கொடுங்கிறார். முழு கவனம் படிப்பு மீது நீங்க கொடுத்தாதான் உயர்ந்த பதவியை நீங்க பெற முடியும். ஏன்னா படிப்புல தான் பாபா எல்லா விதமான ரகசியங்களையும் பாபா நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். ரகசியங்கள்னு சொல்லலாம், அஸ்திர சஸ்திரங்கள்னு சொல்லலாம், யுக்திகள் சொல்லலாம், நிறைய பிளான்ஸ் சொல்லலாம், நல்ல பிளான்ஸ்ன்னு சொல்லலாம். புது புது விஷயங்களை நமக்கு பாபா வானிலை எச்சரிக்கையாக நமக்கு கொடுக்குறாங்க. 26/12/23 मीठे बच्चे मनुष्य से देवता बनने की ये पढ़ाई है. இனிமையான குழந்தைகளே, மனிதனிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய படிப்பு இது. इस पढ़ाई में जरा भी गफलत नहीं करनी है. பாபா சொல்றாங்க, நீங்க தேவதை ஆகக்கூடிய ஒரு படிப்பை படிக்கும் பொழுது இந்த படிப்புல துளி அளவு கூட கவனக்குறைவு என்பது இருக்கக்கூடாது. சோயா காயா படாய் நஹி கி तो बहुत பச்தானா படேகா. பாபா சொல்றாரு, படிப்பு படிக்கிறத விட்டுட்டு
நீங்கள் தூங்கி சாப்பிட்டு அங்கே இங்கே போகிறீங்கன்னா அது கூட பாபா சொல்கிறாரு, ஒரு காலத்தில் நீங்கள் வருத்தப்பட நேரிடுங்கிறாரு. படிக்கக்கூடிய நேரத்தில் தான் படிப்போம். அந்த மாணவ பருவத்தில் எப்படி குழந்தைகள் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி பரமாத்மா பாபா இந்த சங்கம யுகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த படிப்பு. சங்கம யுகத்துக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லையா? பாபா சொல்ற அதுக்குள்ளார நம்ம படிக்கணும். சரி, சங்கம யுகம் அது வேற விஷயம். நமக்கு எத்தனை நாள் நம்ம இருப்போம் கேரண்டி இல்லையே. அதனால ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வரியும் ரொம்ப ரொம்ப கவனத்தோட நீங்க படிக்கணும். क्वेश्चन, किस बात में ब्रह्मा बाबा को फॉलो करो तो उन्नति होती रहेगी? எந்த விஷயத்துல பிரம்மா பாபாவை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் முன்னேற்றம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். जिसे ब्रह्मा बाप ने अपनी पूरी आहुति दे दी, अर्थात सब कुछ समर्पण किया. பிரம்மா பாபா ஸ்ரீ பாபாவுடைய யஜ்ஞத்துல அனைத்தையும் தன்னுடையது அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டார், ஆஹூதி செய்துவிட்டார். எஸ்ஐ ஃபாலோ ஃபாதர். அதே போல பிரம்மாவினுடைய குழந்தைகள் நீங்களும் கூட அவரை பின்பற்றுங்கள். उन्नति का साधन है बाप के रची हुई इस रुद्र यज्ञ में अपनी आहुति देना, अर्थात बाप का मददगार बनना. நம்ம முன்னேறுவதற்கு சாதனம் என்னவென்றால் பரமாத்மா ஸ்ரீ பாபாவால் படைக்கப்பட்ட இந்த வேள்வியில ருத்ர யஜ்ஞத்துல தன்னுடைய ஆஹூதி தன்னுடையது அனைத்தையும் அதுல ஸ்வாகா பண்ணணும். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? பாபாவினுடைய உதவியாளராக ஆக வேண்டும். परंतु ये ख्याल भी नहीं आना चाहिए कि मैंने इतनी मदद की, इतना दिया. बाप तो दाता है, उससे तुम लेते हो, देते नहीं. பாபாவுடைய யஜ்ஞத்துல நீங்க எல்லாமே ஆகுதி பண்றீங்க. உடல், மனம், பணம், பொருள், நேரம் எல்லாமே ஆகுதி செய்தாலும் இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. நான் பாபாவுக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ பாபாவுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். பாபா சொல்றாரு, நான் வள்ளல். அவருக்கு நீங்க கொடுக்கல, அவர்கிட்டேருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. பாபா சொல்றாரு, அவருக்கு நீங்க கொடுக்கல, அவரே வள்ளல், எல்லாமே நிரம்பி இருக்கு. நம்ம கொடுத்தாதான் பாபா திருப்தி அடைவார், அப்படி இல்லை. நம்ம பாக்கியத்தை உருவாக்குவதற்கான ஒரு யுக்தியை பாபா இந்த படிப்புல சொல்லித்தரார். அதனால இது படிப்பு, இதை கவனக்குறைவா விட்டுட வேணாங்கிறார். கீத், तूने रात गवाई सोके दिन गवाई खाके. இரவெல்லாம் தூங்கியும் பகலெல்லாம் சாப்பிட்டும் நேரமானது வீணானது. இது பாட்டோட फर्स्ट लाइन. ओम शांति. बच्चों ने गीत सुना, इस पर भी बच्चों को समझाना. பாட்டை கேட்டீங்க, இந்த பாட்டை பற்றி குழந்தைகள் தான் சொல்லணும் பிறருக்கு. बात कहते हैं बच्चों से मैं बात करता हूँ और कोई भी ऐसा कह नहीं सकते. பாபா தான் சொல்றார், நான் குழந்தைங்களோட பேசுறேன், வேற யாருமே இவ்வாறு சொல்லவே முடியாது. குழந்தைகளோட நான் பேசிட்டு இருக்கேன்னு வேற எந்த சற்சங்கத்திலையும் சொல்ல முடியாது. साधु संत महात्मा तो ढेर हैं, कोई कहते हैं कि इनमें शक्ति है, ये तो सबका बाप है, वह बैठ समझाते हैं. பாபா நமக்கு ஞானம் புரிய வைக்கும் போது, ஞானம் கொடுக்கும் போது சிலருக்கு அப்படி ஃபீல் ஆகுது, அனுபவம் ஆகுது. என்ன அனுபவம் ஆகுது? இவருக்குள்ளார ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் பரமாத்மா. அவர் தான் நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கார். बहुत बच्चे हैं जो सारा दिन बस खाते पीते और सोते हैं, नींद बहुत करते हैं, इससे क्या होगा? அதிக குழந்தைங்க அப்படி இருக்காங்களாம். ஃபுல் டே சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்குறது, இதுலேயே காலமெல்லாம் போகுது. அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஹீரே ஜெய்சா ஜனம் கோதேங்கே. வைரம் போல அந்த வாழ்க்கை பாபா கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த வாழ்க்கை இழந்துருவாங்க. மாயா கஃப்லத் तो बहुत कराती है.
பாபா என்ன மாயா என்ன பண்ணுது? கவனக்குறைவாக ஆக்கிடுறது. கும்பகரனுக்கு நீந்துமே மாயானை சுலாதியா. கும்பகரனுடைய தூக்கத்துல மாயா என்ன பண்ணிடுது? உறங்க வச்சிடுது. அப ஜகானே வாலா ஆயா ஹே, அஜ்ஞான் நித்ரா சே ஜாகோ. விழிக்க வைக்கக்கூடியவர், எழுப்பக்கூடியவர் வந்திருக்கார். யார் எழுப்பக்கூடியவர்? ஸ்வயம் பரமாத்மா. பாபா சொல்றார், அஜ்ஞானம் என்ற நித்திரையிலிருந்து எழுந்துறீங்க. सारी सृष्टि उसमें भी काश भारत में अज्ञान ही अज्ञान. முழு சிருஷ்டிலையும் இன்னைக்கு அறியாமை, அதுவும் குறிப்பா சொல்ல போனா பாரதத்துல ரொம்ப அறியாமை இருக்குது. तो बाप कहते हैं गफलत करेंगे तो बहुत बहुत पछताना पड़ेगा. பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார், குழந்தைங்களே, நீங்க படிக்காம படிப்புல கவனக்குறைவாக இருந்தீர்களே ஆனால் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. फिर पछताने से तो काम नहीं होगा. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் நடக்காது. யஹா மனுஷ்ய சி தேவதா बनने की पढ़ाई है. எவ்வளோ உயர்ந்த படிப்பு நம்ம படிக்கக்கூடிய படிப்பு. மனித நிலை மாறி தேவ நிலை கொடுக்குது. எண்ணங்களிலிருந்து செயல்பாடுகள் வரைக்கும் பாபா மாற்றுகிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஞான கல்வி இது? எசே கோயி கஹு ந சகே. இந்த மாதிரி கல்வியை வேறு யாராலுமே கற்றுத்தர முடியாது. इसलिए यहाँ भी वही ज्ञान है, ये तो पढ़ाई ही नहीं है. நாங்களும் இதே மாதிரிதான் ஞானத்துல இருக்கிறோம், அப்படி வேறு யாரும் சொல்ல முடியாது. இங்கே பாபா பாடத்தை கற்பிக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் கூட புதுமையானது. आदि सनातन देवी देवता धर्म की स्थापना होती है, ऐसे तो यहाँ भी देवी बहुतों को कहते हैं. பாபா சொல்றாங்க, ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம். ஆதி என்றால் ஆரம்பத்திலிருந்து, சனாதனா மிக மிக பழமையான, தேவி தேவதா தர்மம் மீண்டும் உருவாகுது. பாபா சொல்றாங்க, இங்கே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேரை தேவிகள் என்று அழைக்கின்றார்கள். ஸ்திரீ தேவி தோ புருஷ் தேவதா ஹோகயா. பாபா சொல்றாரு, மனைவி வந்து தேவி அப்படின்னா பாபா சொல்றாரு அந்த பிரதர் வந்து தேவதா. परंतु हम तो सती में देवी देवता पद पाने का पुरुषार्थ कर रहे हैं, सो तो जरूर सती स्थापन करने वाला ही प्राप्त कराएगा. பாபா சொல்றாங்க, நம்ம சத்தியுகத்துல தேவி தேவதா பதவி அடைவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் கூட சத்தியுகத்தை உருவாக்கக்கூடியவர் தான் இந்த பிராப்தியை கொடுக்க முடியும். யாரு சத்தியுகத்தை உருவாக்குறாங்களோ அவங்க தான் இந்த பிராப்தியை கூட கொடுக்க முடியும். நமக்கு தெரியும் யாரு இந்த பிராப்தியை கொடுக்கறான்னு. सब सत्संगों से ये बात न्यारी है. மற்ற எல்லா சத்சங்கத்தை விட இந்த விஷயம் ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருக்குது. जो ईश्वर को सर्वव्यापी कहते तो अनेक अवतार बताते हैं. उनसे पूछो, अगर ईश्वर सर्वव्यापी है तो अवतार कहने से भी जरूर ईश्वर का अवतार होंगे ना. பகவான் சர்வவியாபி ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொன்னா அவதாரங்களை பத்தி சொல்றாங்கல்ல, அப்ப அவங்கள்ட்ட கேளுங்கிறார் பாபா. ஒருவேளை ஈஸ்வரன் சர்வவியாபி எங்கும் வியாபித்தவர் அப்படின்னா அவதாரம் என்று சொல்வதும் கூட ஈஸ்வரன் தானே அப்ப அவதாரம் எடுத்திருக்கணும். अच्छा फिर रचना की आदिमति अंत का राज भी बताओ. பாபா சொல்றாரா, சிவன் பரமாத்மா எப்படி அவதரிக்கிறார்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் ஆதி மத்திய अंतिम ரகசியத்தை நீங்க சொல்லுங்க. तो कुछ भी बता नहीं सकेंगे, भिन्न भिन्न प्रकार के होते हैं. பாபா சொல்றாரு, இன்னைக்கு அவதாரங்கள் சொல்லும்போது இன்னைக்கு நிறைய அவதாரங்கள் சொல்றாங்க. 10 அவதாரங்கள், 12 அவதாரங்கள், 24 அவதாரங்கள் பகவான் எடுக்கிறார்னு பாபா சொல்றாரு. எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. உலகத்தினுடைய ஆதிமத்திய அந்திமத்தோட ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னா அது அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அநேக விஷயங்கள் இருக்குது.
ரித்தி சித்தி வாலே பி ஹே. எத்தனையோ பேர் மாயாஜால மாய மந்திரம்லாம் செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. உலகத்தில் பலவிதமான பேர் இருக்காங்க. நை ஆத்மா ஆத்திகே தோ பி தாக்கத்தை திக்காத்தி. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பரந்தாமத்துலேருந்து ஒரு ஆத்மா இறங்குதுன்னா அந்த ஆத்மா கூட என்ன பண்ணுது, அதோட பலத்தை சக்தியை காண்பிக்குது. ये धर्म स्थापन करने नई आत्मा प्रवेश करती है तो उनका नाम बाला हो जाता है. புதுசாக ஒரு தர்மத்தை உருவாக்குவதற்காக ஒரு ஆத்மா இறங்குதுன்னா பாபா சொல்கிறார் அந்த ஆத்மாவோட பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. யஹா சக்தி கி பாத் நஹி है. तुम कहेंगे शिव बाबा हम आपसे स्वर्ग का वर्षा लेने लिए आए हैं. பாபா சொல்கிறாரு அந்த பலம் அந்த சக்தியினுடைய விஷயம் இங்கே கிடையாது. பாபா சொல்கிறாங்க ஸ்ரீ பாபா உங்கள்கிட்டேருந்து நாங்கள் சொர்க்கத்தோட ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளோம். இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்கிறார். इसको ही ईश्वरीय जन्म सिद्ध अधिकार कहा जाता. இதை தான் ஈஸ்வரிய பிறப்புரிமை என்று சொல்லப்படுது. நம்ம பாபா குழந்தை ஆயிருக்கோம்னா இதுதான் நம்மளுடைய பர்த் ரைட். தும் ஈஸ்வரிய அவுலாது ஹோ. பாபா நஷா கொடுக்குறார். நீங்கள்லாம் யார் தெரியுமா? ஈஸ்வரனின் குழந்தைகள். நினச்சி பாருங்க, டைரக்ட் பரமாத்மா சொல்கிறார். யாரை பார்த்து? ஆத்மாக்களாகிய நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்களாம் என்னுடையவர்கள். कोई भी साधु संत महात्मा ऐसा नहीं कहेंगे कि बाप दादा के बच्चे. மற்ற யாருமே இப்படி சொல்ல முடியாது, நீங்கள் பாப் தாதாவின் குழந்தைகள்னு சொல்ல முடியாது. तुम तो जानते हो हम स्वर्ग का वर्षा ले रहे हैं. உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொர்க்க ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். பாபா कहते हैं पूरा वर्षा लेना है तो बाप की याद में रहो. முழு ஆஸ்தி பெறணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா பாபா நினைவுல கவனத்தோட இருக்கணும். பாப்பியா ஹி படாத்தே. இங்கதான் பாபாவுடைய பாடம் படிப்பு என்பது இங்க தான் இருக்குது. ராஜை ஸ்தாபன் ஹோ ஜாயேகி ஃபிர் படாயி और पढ़ाने वाला गुम हो जाएगा. எப்போ நம்ம படிப்பு முடிஞ்சு ராஜ்யம் உருவாகின பிறகு இந்த படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவரோ இருக்க மாட்டார். ஏ பிராமன் குல்லாபி ஹே. நம்ம பிராமண குலம் என்பது இப்பதான் இருக்குது. கத்தேகம் பிரம்மாக்கி அவுலாது ஹே. என்ன சொல்றீங்க, நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள்னு? தோ பிரம்மா கப்பாயா. சரி, அப்போ பிரம்மா எப்போ வந்தார்? பிரம்மா தோ சங்கம் பர் ஆயங்கேனா. பிரம்மா சங்கம யுகத்தில் தானே வருவாரு. प्रजापिता ब्रह्मा जिन ब्राह्मणों को रचते हैं वो तो देवी देवता बन जाते हैं. பிரஜாபிதா பிரம்மா எந்த பிராமணர்களை படைக்கின்றாரோ அந்த பிராமணர்கள் தான் தேவி தேவதை ஆகின்றனர். फिर ब्राह्मण तो रचते नहीं हैं. தேவதை ஆன பிற்பாடு பிராமணர்கள் என்பது படைக்கப்பட முடியாது. हम फिर देवता कुल में चले जाएंगे. ஏன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம், ब्राह्मण सो देवता आइडवों. फिर कर्मकांड के लिए जो पुजारी ब्राह्मण के वह कोई ऋषि मुनि आदि ने शुरू किए होंगे. பாபா சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவோம், பிராமணர்கள் இருக்க மாட்டோம். தேவதா வர்ணத்திலேருந்து அப்புறம் சத்திரிய வர்ணம், அப்படியே மெதுவாக என்ன வருது, வைஷ்யர்கள். துவாபரயுகா வரும்பொழுது தான் பாபா சொல்கிறாரு பக்தி மார்க்கம் எப்பொழுது தொடங்குதோ அப்பொழுது காரிய விவகாரங்கள் செய்வதற்காக பிராமணர்களை ऋषि मुनिகள் ஆரம்பிக்கின்றார்கள். द्वापर में जब शिव आदि के मंदिर बनाकर पूजा शुरू करते हैं तो दो पूज्य देवी देवता थे वह पुजारी बन जाते हैं. துவாபர யுகத்தில் சிவன் மேலும் சிவனுடைய கோயில்களை யாரெல்லாம் கட்டி பூஜை என்பது தொடங்கினார்களோ அப்போ அந்த பூஜைக்குரிய தேவி தேவதையாக இருந்தவர்களே பூஜாரியாக மாறி சிவ பூஜையை தொடங்குறாங்க. உசமி மந்திரம் பிராமன் சாகியே. அந்த நேரம்தான் பிராமணர்கள் தேவைப்படுறாங்க. तो उसी ब्राह्मण ब्रह्मा भी शुरू हुए होंगे. பாபா சொல்றார் அந்த பிராமணன், அந்த நேரம் பிராமணன் என்பது அந்த நேரம் தான் ஆரம்பிக்குது, பிராமணன் அப்படின்னு ஏற்படுது. जो पूज्य से पुजारी बने उनको ब्राह्मण नहीं कहेंगे. பாபா சொல்றார் பூஜ்ய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறாங்கல்ல அவங்களை பிராமணன் என்று சொல்ல முடியாது.
मंदिरों में मूर्ति के आगे ब्राह्मण जरूर होगा. கோவில்ல பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கு பக்கத்துல பிராமணர்கள் தான் கட்டாயமா இருப்பாங்க. तो उस समय वो ब्राह्मण भी निकले होंगे. அந்த நேரம் அந்த பிராமணர்கள் தான் வெளிவராங்க. ஏகோவா டீட்டெயில் சமாச்சார். பாபா சொல்றாரு, இதெல்லாம் பாபா ஷார்ட்டா சொல்றாங்க. वास्तव में इससे भी ज्ञान का संबंध नहीं है. இதுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஞான் சிறஃப் கேத்தா ஹே மன்மனா பவ. ஞானம் என்ன கூறுகின்றது? மன்மனா பவ, மனதால் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். तुम बच्चों को कहा जाए श्री बाबा और वर्षे को याद करो तो क्या सिर्फ याद करने से सभी लक्ष्मी नारायण बन जाएंगे? குழந்தைகளுக்கு பாபா கூறுகின்றார், சிவபாபாவையும் அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் நீங்க நினைச்சீங்கனாலே போதுமானது. இந்த நினைவு மட்டும் இருந்தா போதுங்கிறார். நினைக்கக்கூடிய பழக்கம் இருந்தா போதும். நீங்க எல்லாருமே லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடலாமா? அப்படி முடியுமா? பாபா மட்டும் நீங்க நினைக்கிறீங்க போதுமா? நஹி ஃபிர் படாய் தோ பி ஹே நா. நினைவு மட்டும் இல்ல, படிப்பும் கூட இருக்க வேண்டும். ஜித்னா ஜாதா சர்வீஸ் கரேங்க உத்தனா ஊஞ்சு பது பாயங்க. படிப்பு மட்டும் இல்ல, யோகா வேணும், படிப்பு வேணும், சேவையும் வேணுங்கிறார் பாபா. உத்தனா கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் ஹோகா. இது எல்லாமே இருந்தாதான் கோல்டன் ஸ்பூன் இன் மவுத், அதாவது கிருஷ்ணராக நம்ம சத்தியுகத்தில் வர முடியும். नई दुनिया बनने में अदली बदली होने में टाइम तो लगता है ना. பாபா சொல்றாங்க, புது யுகம் மாறுவதற்கு எவ்வளோ டைம் ஆகும், எல்லாம் மாறணும் இல்லையா. விநாஷ்கே பாத் ஸ்தாபனா ஹோகி. விநாசத்துக்கு பிறகுதான் ஸ்தாபனை என்பது ஆகுது. கலியுகே பாத் சத்திய ஹோகா. கலியுகத்துக்கு பிறகுதான் சத்தியுகம். बल अर्थक्वेक आदि होती रहती है परंतु अनेक धर्मों का विनाश होना है. ஒரு பக்கம் பார்த்தா பாபா சொல்றாங்க எர்த்குவேக், பூகம்பம், அங்கங்க என்ன ஆகுது, பூமி பிளக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அநேக தர்மங்கள் என்பது விநாசம் ஆகுது. ड्रामा पूरा होता है, என்ன ड्रामा முடிவு பெறுது. अभी हम बाबा के पास जाकर फिर नई दुनिया में आएंगे. நாம எல்லாருமே பாபாட்ட போயிட்டு தான் அதுக்கு பிறகு புது யுகத்துக்கு வருவோம். இஸ் சமய ஹம் இஸ் யஜ்ஞக்கே பிராமன் ஹே. இந்த நேரம் நாம் இந்த யஜ்ஞத்தின் பிராமணர்கள். ஸ்ரீ பாபா ने 5000 वर्ष पहले मुआफिक रुद्र यज्ञ रचा है. ஸ்ரீ பாபா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல ருத்ர யஜ்ஞத்தை படைக்கின்றார். ये बहुत बड़े ते बड़ा यज्ञ है. இது எல்லா யஜ்ஞத்தை விட மிக பெரிய யஜ்ஞம். இஸ் யஜ்ஞ கி சம்பால் கர்த்தே ஹோ தோ தும் சச்சே பிராமன். இந்த யஜ்ஞத்தை நீங்க பாதுகாக்கக்கூடிய நீங்கள் யாருன்னா உண்மையான பிராமணர்கள். உண்மையான பிராமணர்கள். வ பிராமன் தோ மெட்டீரியல் யஜ்ஞ ரச்சதே ஹே. உலகாய பிராமணர்கள் மெட்டீரியல் யஜ்ஞத்தை படைக்கிறாங்க. ஸ்தூலத்துல என்ன பண்றாங்க? யஜ்ஞத்தை படைக்கிறாங்க. कोई ஆபத்தா ஆதி ஆனி होती है तो यज्ञ रचते हैं. ஏதாவது ஆபத்துகள் வருகின்றது என்ற பட்சத்துல யஜ்ஞத்தை படைக்கிறாங்க. சத்தியுகமே குரு ஆதிக்கு தர்கார் நஹி தீ. பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல எந்த குருவும் அவசியம் இருக்காது. குரு வஹா ஹோகா ஜஹா சத்கதிக்கு ஜரூரத் ஹோ. எங்க சத்கதி தேவைப்படுதோ அங்கதான் குரு தேவை, குரு அவசியம். அப யஹா தோ அத்தாஹ் குரு ஹே. பாபா சொல்றாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஏராளமான குரு இருக்காங்க. इतने वेद शास्त्र आदि होते हुए भी भारत की ऐसी गति क्यों हुई? இவ்வளோ வேதங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் இருந்த போதிலும் கூட பாரதத்தோட நிலை ஏன் இப்படி ஏற்பட்டது? இவ்வளோ பக்தி, இவ்வளோ சாஸ்திரம், வேதங்கள் எல்லாமே இருக்குது. तुम लिख सकते हो 5000 वर्ष पहले मुआफिक सब मनुष्य कुंभकर्ण की घोर निद्रा में सोए पड़े हैं. நீங்க எழுதலாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல
எல்லா மனிதர்களுமே கும்பகர்ணனுடைய கார் இருள நித்திரையில தூங்கி கொண்டிருக்கிறார்கள். नींद तो सब करते हैं परंतु ये अज्ञान निंद्रा की बात है. பாபா சொல்றாங்க, தூக்கம் என்பது எல்லாருமே தூங்குறது அது வேற. ஆனா இது அந்த தூக்கத்தை பாபா சொல்லல, அறியாமை என்ற நிந்திரா. பாபா சொல்றாரு அறியாமை என்ற தூக்கம். கோய் பி குரு நஹி ஜோ சத்கதி தே சகே. அந்த அறியாமையிலிருந்து நம்மளை எழுப்பக்கூடிய குரு யாருமே இல்லை. सोजरा करने वाला कौन? पर நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது யாரு? बच्चों को समझाया परमपिता परमात्मा के बिना सोजरा हो न सके. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார், பரம்பிதா பரமாத்மா பாபாவை தவிர வேறு யாருமே வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு வரவே முடியாது. அபித்தோ அத்தாக குரு ஹே. இப்ப பாத்தீங்கன்னா எல்லையற்ற குரு இருக்காங்க. फिर अंधियारी रात दुख क्यों? எவ்வளோ குரு சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் இருந்தாலும் பக்தி இருந்தாலும் பாபா சொல்றாரு கார் இருள் துக்கம் ஏன்? சத்தியமித்து அத்தாக சுக்குதா. சத்தியத்துல அளவற்ற சுகம் இருந்தது. अब जब भगवान की श्रीमत मिले तब सुख हो. எப்போ பகவானினுடைய சிரேஷ்ட வழி கிடைத்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சுகம் என்பது ஏற்படுது. ராவணிகி பாரத்கோ பதீத் துக்கி கியா. ராவணன் வந்துதான் பாரதத்தை பதீத்தமாகவும் துக்கியாகவும் ஆக்கிவிட்டார். பாப் கேத்தேன் காம் மகா சத்ருகோ ஜீத்தோ. பகவானின் மகாவாக்கியம் காமம் மிகப்பெரிய எதிரி, அதை வெல்லுங்கள். पवित्रता की प्रतिज्ञा करो तब नई दुनिया के मालिक बनेंगे. தூய்மையினுடைய உறுதி எடுத்தீர்களேயானால் புது உலகத்தின் எஜமானன் ஆகுவீங்க. குருலோக் கபி ஏசா நஹி கஹேங்கே பவித்ர பனோ. குருமார்கள் இவ்வாறு சொல்வதிலே தூய்மையாகுங்கள் என்று. அபி தும் घोर सोचने में आए हो तो तुम जाकर पूछो भारत जो इतना सुखी था अब इतना दुखी क्यों? பாபா சொல்றாங்க, இப்போ நீங்க வெளிச்சத்துக்கு வந்ததுனால நீங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க, இந்த பாரதம் ஒரு காலம் சுகமான தேசமாக இருந்ததே, இப்ப ஏன் இவ்வளோ துக்கம்? என்ன காரணம்? ஏன் அந்த சுகம் இல்லை இப்போன்னு கேளுங்க. பச்சே ஜான்தி ஹோ ஹம் சோ தேவதா பன்தே. உங்களுக்கு தெரியும் நாம தேவதை ஆகிறோம். சன்னியாசி तो जब घर बार छोड़ निकल पड़ते उनके लिए कहते हैं சன்னியாசி பாவன். பாருங்க, வீடு வாசல்லாம் விட்டு சன்னியாசி ஆயிடுறாங்க, தூய்மையாக இருக்காங்க. ஓ இசனி கஹேங்கே ஹம் பாவன் பண்ணலே புருஷாத் கரகே. பாபா சொல்றார், தூய்மை ஆகிறதுக்காக நாங்க முயற்சி பண்றோம்னு அவங்க சொல்ல முடியாது. ஹமாரி பாத்து நியாரி. ஆனா நம்ம அப்படி இல்லை. லாஸ்ட் நிலை வரைக்கும் நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துறோம், தூய்மையாகிறோம். ऐसे मत समझो हम सन्यासी पवित्र रहते. பாபா சொல்றாரு, அப்படி நினைக்காதீங்க எல்லாருமே தூய்மையா இருக்காங்கன்னு. புத்தி யோக் மித்திர சம்பந்திமே ஜாத்தா ரேத்தா. துறவரம் மேற்கொண்டாலும் அவர்களுடைய புத்தியானது சம்பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் பக்கம்தான் போகுது. ஜப் தக் அவஸ்தா மஜ்பூத் ஹோ. அவங்க ஸ்திதி ஸ்டேஜ் எப்போ ஸ்ட்ராங் ஆகுதோ அது வரைக்கும் அவங்களுடைய புத்தியும் அங்கும் இங்கும் அலையும். तुमको कहा जाता देह सहित देखिए सर्व संबंधों को भूलो कितनी मेहनत लगती है. உங்களுக்கும் சொல்லப்படுது தேகம் முதல் தேக சம்பந்தங்களை மறந்துருங்க, இதுல எவ்வளோ உழைப்பும் முயற்சியும் தேவைப்படுது. உன்சே ஜப் பூச்சா ஜாத்தா तो சந்நியாஸ் கப் கியா. அவங்கள்ட்ட போய் நீங்க எப்ப சந்நியாசம் பண்ணீங்கன்னு கேளுங்க. லௌகிக் நாம் கியா, உங்க பேர் என்ன, நீங்க எப்ப சந்நியாசம் பூண்டீங்க, துறவரம் பூண்டீங்க? அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்களாம்? பாபா சொல்றார், இத பத்தியெல்லாம் பேசாதீங்க, மீண்டும் எங்களுக்கு நினைவை ஏற்படுத்தாதீங்கன்னு. இன்னொரு சிலர் சொல்லுவாங்களாம், எப்பயோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு ஏன் திரும்பியும்
அதை ஞாபகப்படுத்துறீங்கன்னு? பாபா சொல்றாரு, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் யாரா இருந்தீங்க, எப்படி அதெல்லாம் துறவரம் பூண்டீங்க, உங்களுடைய குழந்தைகள்லாம் என்ன செஞ்சாங்க, எப்படி நீங்க வந்தீங்க, எப்படி வைராகியம் வந்தது. அப்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்க வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க சன்னியாசி ஆனோன்னு. அப்பனா ஜீவன் யாதுத்தோ ரேத்தா ஹேனா, தனது வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? श्री बाबा को याद करते हैं, परंतु ऐसे थोड़े ही अपना जीवन या शास्त्र आदि जो पढ़े वह भूल जाते. ஸ்ரீ பாபாவுடைய நினைவுல இருக்காங்கன்னா அப்படி கிடையாது, பகவான் நினைக்கிறாங்கன்னா அப்படி இல்லைங்கிறார் பாபா. எப்படி கிடையாது? அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க படிச்சதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அப்படி இல்லை. சிர்ஃப் கேத்தே ஜீத்தே ஜி பூல் ஜாவோ. பாபா இதை மட்டும் தான் சொல்றாரு, வாழ்ந்து கொண்டே இறந்துடுங்க. ஏ தரன் கரோ, இதை நல்லா கிரகிங்க. யாது கரைங்க தோ லட்படைங்க. பாபா சொல்றாரு, நீங்க நினைச்சீங்க, பழைய நினைவெல்லாம் நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் மாட்டிப்பீங்க. பெரிய பாத்தே சுனோ ஃபிர் ஜஷ் கரோ. முதல்ல இந்த விஷயங்கள்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஜீதேஜி மர்ஜீவா பனோ ஒரு கிசிகா மத் சுனோ. வாழ்ந்து கொண்டே மீண்டும் இறந்துட்டு திரும்பி வாழுங்க. வாழ்ந்து கொண்டே இறந்துடுங்க, இறந்து வாழுங்கிறார். வேறு யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க. அப்படின்னா சாரா ஜீவன் பத்தா சக்தே. நாங்க உங்களை பத்தி உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் நாங்க சொல்ல முடியும். अभी हम दुनिया खत्म होने वाली है, ये दुनिया खत्म होने वाली है. நீங்க சொல்லுங்க, இந்த உலகமானது அழிய போகுது. सेंटर्स वृद्धि को पाते रहेंगे, सेंटर्स எல்லாமே விருத்தியாகும். जो बाबा मम्मा कहते वे ब्राह्मण बन जाते. யாரெல்லாம் மம்மா பாபாங்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிராமணன் ஆயிடுறாங்க. பாபா कहते हे ஆத்மாயே ஆத்மா ही बोलती है. பாபா சொல்றாரு, ஹே ஆத்மாவே ஆத்மாக்கலேங்கிறார். ஆத்மா தானே பேசுது. तुमसे पूछेंगे तुम कौन हो. உங்ககிட்ட கேட்பாங்க நீங்க யாருன்னு. ஜட் கஹேங்கே மே ஆத்மா படுத்தி ஹூ. பாபா பாடம் எடுத்துட்டே இருக்காரு கிளாஸ்ல. நீங்க யாருன்னு கேட்டா டக்குன்னு நம்ம சொல்றோம், நான் ஆத்மா பாட படிச்சுட்டு இருக்கிறேன், ஸ்ரீ பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தை படிக்கிறேன்னு. ஏ ஞானம் தும்கோ மிலா. இதெல்லாம் நம்ம கோர்ஸ் கேட்டு ஞானம் கேட்ட பிற்பாடு தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. துமாரி ஆத்மன் ஆர்கன்ஸை படுத்தியே. பாபா சொல்றாரு, உங்களுடைய ஆத்மா ஆர்கன்ஸ் மூலமா படிக்குது. ஆத்மா ஷரீர் தோஹே, ரெண்டு பொருள் இருக்கு, ஆத்மா ஷரீரம். அபி தும் ஜான்தே ஹோ ஆத்மா ஹி ஷரீர் லேத்திகே சோடுத்தீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆத்மாதான் ஷரீரத்தை எடுக்குது, ஆத்மாதான் விடுது. ஷரீரம் வேலை பண்ணல, எது வேலை செய்துங்கிறத பாபா எடுத்து காட்டுறார். சன்ஸ்காரத்தையும் அதுதான் தாரணா பண்ணுது. ஆத்மாக்கள் தான் சத்தியுகத்துல புண்ணிய ஆத்மாவாக இருந்தாங்க, அதே ஆத்மா இப்போ பாவாத்மாவாக இருக்காங்க. இப்ப பாபா சொல்றாங்க, இப்ப அந்திம ஜென்மம், கடைசி ஜென்மம், நம்ம கடைசி பிறவி. இப்போ பரமாத்மா நமக்கு எந்த ஞானம் கொடுக்கிறாரோ அந்த ஞானத்தை அந்த ஆத்மாக்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஆத்மா யாரு சத்தியுகத்துல புண்ணியாத்மாவா இருந்தாங்களோ அவங்க தான் மீண்டும் இந்த படிப்பை படிக்கிறாங்க. பாக்கி சப் மனுஷ கூர் அந்தியாரே மிகை, மற்ற எல்லாருமே இருள்ல இருக்காங்க. சாஸ்திராதி சப் பக்தி மார்க்கே, சாஸ்திரங்கள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையது. உனக்கும் ஞான் நகி கஹா ஜாத்தா, அதை ஞானம் என்று அழைக்க முடியாது. ஞான் தின் அவர் பக்தி ராத், ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. தும் பூச் சக்தே ஹோ கீதா கா ரச்சயிதா கௌன் கப் ஆயா, கீதா கப் லிக்கி கயி. நீங்க கேட்கலாம், கீதையை படைப்பவர் யாரு, எப்ப வந்தார், எப்பொழுது கீதை சொல்லப்பட்டது. பாபா भी लिखते रहते, फिर उस पर गौर करना पड़ता है. பாபா கூட எழுதுறாரு, ஆனாலும் அதை பற்றி அவரு சிந்திக்கவும் செய்கிறார். அதை பத்தி நம்ம யோசிக்கவும் செய்யணும். கீதை என்பது
எப்போ யாரால் எழுதப்பட்டது? ऐसी புத்தி में धारण करने से तुम्हारी उन्नति होती जाएगी. இப்படிலாம் நம்ம புத்தியில ஞானத்தை தாரணா பண்ணும்போது தான், கிரகிக்கும் போது தான் முன்னேற்றம் என்பது ஏற்படுது. ஞானத்தை புரிஞ்சு கேட்கணுங்கிறாரு. बाप कहते मेरे को याद करो बच्चों को माला का रास भी समझाए. பாபா சொல்றாங்க, குழந்தைங்களே என்ன நினைங்க, என்ன நினைங்க, நான் உங்களுக்கு மாலையினுடைய ரகசியத்தை புரிய வச்சிருக்கேன். பரம்பிதா பரமாத்மா எல்லையற்ற அழகான புஷ்பமா இருக்காரு. அதுக்கு பிறகு 2 பூக்கள் இருக்காங்க, பிரம்மா சரஸ்வதி. பிரஜாபிதா பிரம்மா மூலமா தான் இந்த உலகம் என்பது படைக்கப்படுது. இவர்தான் ஆதி தேவ், மம்மா ஆதி தேவி. ये ब्राह्मण है जिन्होंने स्वर्ग बनाया. யாரு பிராமணர்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தை தயார் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. इसलिए उनकी पूजा होती है. அதனால தான் அவங்களுக்கு ஸ்பெஷல் பூஜை நடக்குது. बीच में 8 दाने, நடுவுல பாத்தீங்கன்னா அந்த 8 மணிகள் சேர்ந்து இருக்குது. 8 மணிகள் जो सूर्यवंशी बने हैं. அந்த 8 மணிகள் தான் சூரிய வம்சத்தினர். बहुत मदद की है. பாபா யஜ்ஞத்துல ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. நாலேஜ் புத்திமே रहनी चाहिए. இந்த ஞானம் பாபா கொடுக்கறது புத்தியில இருக்கும். भी जानते हो यज्ञ में बराबर आहुति दी जाती है. யஜ்ஞம் இது ஒரு யாக வேள்வி இல்லையா? இதுல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இதெல்லாம் ஆகுதி பண்ணணும். என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் யஜ்ஞ சேவைக்காக நம்ம ஈடுபடுத்தணும். மாதாओं की उन्नति के लिए बाबा ने युक्ति रची. தாய்மார்களுடைய முன்னேற்றத்துக்காக பாபா நிறைய யுக்திகள் எல்லாம் படைச்சிருக்கார். பலி சடானா பாபா சொல்றாரு, நிறைய பேரு யஜ்ஞத்துல பலி ஆனாங்க இல்லையா? तो ஃபாலோ ஃபாதர், அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. गांधी जी को भी जिन्होंने मदद की है तो अल्पकाल का सुख मिला. மகான் காந்தியடிகளுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு பாபா சொல்றாரு அல்ப காலத்திற்கான சுகம் என்பது கிடைச்சது. வத்தா ஹது கபாப், அவர் எல்லைக்குட்பட்ட அப்பா. ஏகே பேஹத் கபாப், இந்த யாக வேள்வியில எல்லாத்தையுமே சுவாகா பண்ண வைக்கிறது யாரு? எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா. யஹா பாபா நே சப் குச் மாதாओं के चरणों में दे दिया. இங்க எல்லாத்தையும் பாபா தாய்மார்களுடைய சரணத்துல கொடுத்துட்டார். ஏ 1 நம்பர் மே கயா, அதனால்தான் பாபா ஃபர்ஸ்ட் நம்பர்ல போயிட்டார். बच्चों को पुरुषार्थ करना है. பாபா போல குழந்தைகளும் புருஷார்த்தம் பண்ணணும். जो मदद करेंगे वही स्वर्ग के मालिक बनेंगे. யாரு பாபாவுக்கு உதவி செய்வாங்களோ அவங்களே மாலிக் எஜமானன் ஆகுவாங்க. சகோய் மத்த சமஜிக்கும் ஸ்ரீ பாபா கோ மதத் கர்த்தே. அப்படி நீங்களாம் நினைக்காதீங்க நான் தான் பாபாவுக்கு உதவி செய்யறேன்னு. அப்படி கிடையாதுன்ட்டாரு. ஸ்ரீ பாபா ஹி தும்கோ மதத் கர்த்தே. ஸ்ரீ பாபா தான் உங்களுக்கு உதவி செய்யறார். அரே வத்தோ தாதா, குழந்தையே அவரு வள்ளல், நம்ம அப்படிலேயே கருத்தே, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தான் செய்யறீங்க. யாதுமே ரகோ விக்ரம வினாஷ் ஹோங்க. பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா விக்ரமங்கள்லாம் வினாசம் ஆகும். சொர்க்கோ யாது கரோ சொர்க்கமே சலை ஜாயங்க. சொர்க்கத்தை நினைச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. பாபா ஸ்வயம் கேத்தே மன்மனா பவ். பாபா ஸ்வயம் சொல்றார் மன்மனா பவ. நைத்தோ பாக்கி ஊஞ்சுபது கைசை மிலேகா. இல்லாட்டா உயர்ந்த பதவி எப்படி கிடைக்கும்? கிசாப் கர்னா துமாரா காம் ஹே. இதெல்லாம் கணக்கெடுக்கிறது உங்க வேலை. கொய் மத் சம்ஜோ மே தேத்தாகும். யாரும் அப்படி நினைக்காதீங்க நான் தான் கொடுக்குறேன் பாபாவுக்குன்னு. சிவ பாபாக்கா யஜ்ஞே சல்தாகே சல்தாகே ரஹேகா. சிவனால படைக்கப்பட்ட யஜ்ஞம் இது. இது நடந்துகிட்டே இருக்கும், நடந்தே ஆகும். நீங்க கொடுக்கறதுனால தான் நடக்குது அப்படி கிடையாது. तुम सच्चे ब्राह्मण के लिए दिल में है, भारत में ही नहीं लेकिन संपूर्ण विश्व में बाप की मदद से अपना राज्य स्थापन कर रहे. பாபா சொல்றாரு சத்தியமான பிராமணர்களாகிய உங்களுடைய மனசுல இந்த ஒரு விஷயம் இருக்குது. பாரதம் மட்டுமல்ல இந்த முழு உலகத்திலும் பாபா சேவையில நம்ம உதவி செய்து தன்னுடைய ராஜ்ய பாகியத்தை பெற்று கொண்டிருக்கின்றோம். हम फिर से पवित्र बन भारत को स्वर्ग बनाकर राज्य करेंगे. மீண்டும் பாரதத்தை தூய்மையாக்கி பாபா சொல்றாரு ராஜ்யம் செய்வோம். श्री बाबा की मत पर चलने से பாரத் ஸ்வர்க பன் ஜாத்தா. ஸ்ரீ பாபாவுடைய வழியின்படி நாம நடக்கிறதுனால இந்த பாரதமே சொர்க்கமாகி விடுகிறது.
இதெல்லாம் ரகசியங்கள் நிறைஞ்ச வரிகள். இதை பற்றியெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். யாद रखो शिव बाबा पढ़ाते, நல்லா ஞாபகம் வைங்க. இந்த பாடம் எடுக்கிறது शिव बाबा. बाबा कहते जब ब्राह्मण बनेंगे तभी देवता संप्रदाय में आएंगे. பாபா சொல்றாங்க, எப்போ நீங்கள் பிராமணன் ஆவீங்களோ அப்போ தான் நீங்கள் தேவதா குடும்பத்தில் பிறக்க முடியும், வர முடியும். विकार में गिरने से एकदम सत्यानाश हो जाती है. ஸ்ரீமத்தை தவறி விகாரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பாபா சொல்ற உங்களுடைய சக்தியை நீங்கள் அழைச்சிக்கிறீங்க. ஆப்பிகி अपने पर कृपा के बदले अकृपा करते हैं. உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் சாபத்தை கொடுத்துக்கிறீங்க. श्राप हो जाते हैं, சாபம் ஆயிடுது. மே வரதான் தேனே ஆயாகும். பாபா சொல்றாங்க, நான் சாபம் கொடுக்கலாம் வரல, நான் வரதானம் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். परंतु श्रीमत पर ना चलने से अपने को श्रापित कर देते. பாபா சொல்றாரு, ஆனா நீங்க ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால உங்களுக்கு நீங்களே ஸ்ராபம் கொடுத்துக்கிறீங்க. பது பிரஷ்ட சக்தே பிரஷ்ட கர்த்தே, பதவியை நீங்க தேவையில்லாம என்ன பண்ணிக்கிறீங்க, வீணடிச்சுக்கிறீங்க. अच्छा मीठे मीठे सिखले दे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், புத்தி से सब कुछ भूलने लिए जीते जी मरना. புத்தியால அனைத்தையும் மறப்பதற்கு வாழ்ந்து கொண்டே இறந்துருங்க. ஏக் பாப் கி சுன்னா ஹே, ஒரு பாபா சொல்றத மட்டும் கேளுங்க. अपनी उन्नति के लिए पूरा बलिहार जाना. உங்களை நீங்க முன்னேற்றிக்கிறதுக்கு உங்களிடம் உள்ளதை பாபாவிற்கு பலியாக்கிடுங்க. नेक्स्ट पॉइंट, श्रीमत पर चल स्वयं पर कृपा करो. ஸ்ரீமத் படி நடந்து தன் மீது தானே கருணை காட்டுங்க. சச்சே பிராமண் பன் யஜ்ஞி சம்பால் கர்னி ஹே. உண்மையான பிராமணனாகி பாபாவுடைய யஜ்ஞத்தை பாதுகாப்பாக வச்சிருங்க. படாய் அச்சி ரீதி பட்கர் ஊஞ்ச் பதிலோ, படிப்பை நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. सेवा को बाप के आगे बुद्धि से अर्पण कर स्वयं निश्चिंत रहने वाले सफलता स्वरूप भव. சேவையை பாபாவிற்கு முன்னால் புத்தியால அர்ப்பணம் செய்து தன்னைத்தானே நிக்ஷிந்த் கவலையற்றவராக ஆக்கக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுங்கள். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பாபா இது உங்களுடைய சேவா, உங்கள் காரியம். நான் கருவி பாபா, நான் நிமித்தம், நீங்கள் தான் செய்வித்து வரீங்க, செய்யக்கூடியவங்கள நீங்கள் தான் பாபான்னு அர்ப்பணம் செய்யும்போது நம்ம லேசாயிடலாம், அந்த காரியத்தில் வெற்றி கிடைச்சிருங்கிறார். कोई किसी भी लेकिन उस सेवा को बाप के आगे बुद्धि से अर्पण कर दो. எப்படிப்பட்ட கஷ்டமான சேவையாக இருந்தாலும் அந்த சேவை பாபா இது உங்கள் சேவான்னு புத்தியால் அர்ப்பணம் பண்ணுங்க. मैंने किया सफलता नहीं हुई, நான் செஞ்சேன்னு நினைச்சிங்கன்னா அவ்வளோதான், வெற்றி கிட்டாது. என் மேப்பன் நகிலாவோ, நான்கிற சப்தத்தை கொண்டு வராதிங்க. பாக்கி சேவா பாபா சேவா, பாப் அவசிய கரேகா. பாபா சேவா பாபா கட்டாயமாக செய்வார். பாபாக்கோ ஆகே ரக்குதோ, எந்த சேவையாக இருந்தாலும் பாபா முன்னாடி வச்சிருங்க. निश्चिंत रहेंगे, அப்போ கவலை இல்லாமல் இருப்பீங்க, லேசாக இருப்பீங்க. सफलता भी मिलेगी, வெற்றியும் கிடைச்சிடும். कभी कमजोर संकल्प का बीज नहीं डालो. முடியுமா முடியாதா, வெற்றி கிடைக்குமான்னு பலகீன சங்கல்பங்கிற விதைய போடாதீங்க. ஏன் नहीं सोचो सेवा तो कर रहे लेकिन बाप की मदद तो मिलती नहीं. அப்படி நினைக்காதீங்க, நான் பாபா சேவா செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் பாபா உதவி செய்ய மாட்டேங்கிறார். शायद मैं योग्य नहीं हूँ, ஒருவேளை நான் தகுதி இல்லாதவனா இருக்கேனா. எபி வியர்த்த சங்கல்ப், இதெல்லாம் வீணான எண்ணங்களாகும். जो सफलता को दूर कर देते, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் என்ன பண்ணுது, வெற்றியை ரொம்ப தூரப்படுத்திடுது. ஸ்லோகன், ब्राह्मण कुल के दीपक वही बन सकते जिनके स्मृति की ज्योति सदा जगी हुई है. பாபா சொல்றாரு, யாருடைய நினைவு என்ற ஜோதியானது ஏற்றப்பட்டிருக்கிறதோ
அவர்களே பிராமண குல தீபம் ஆகின்றனர். அதனால நினைவுங்கிற தீபம் ஏற்றப்பட்டே இருக்கணுங்கிறார் பாபா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா, சோல் கான்சியஸ்ல இருக்கணும். பாபாவோட நினைவை நாம செய்யணும். சுய முன்னேற்றத்துக்காக பாபா சொல்றாரு, தன்னைத்தானே பாருங்க, சோதனை பண்ணுங்க. 5 விகாரங்கள், 5 தத்துவங்கள், இதனுடைய பந்தனத்திலிருந்து நான் எத்தனை சதவீதம் விடுபட்டிருக்கிறேன், எத்தனை சதவீதம் விடுபட்டிருக்கிறேன். இதுல நான் மாட்டியிருக்கேன்னா அல்லது முக்தி அடைஞ்சிருக்கேனா, முக்த ஆத்மாவா இருக்கேனா, சரீரத்தோட சம்பந்தத்தினுடைய எந்த ஒரு பந்தனம் இல்லையா செக் பண்ணணும். எந்த பந்தனம் இருக்கவே கூடாதுங்கிறார். விளையாண்டு நம்மளுடைய கடமைகளை நாம் செய்தாலும் பாபா சொல்றார், நிமித்தமாக இருந்தால் செய்யணும், பற்றோட செய்யக்கூடாது எதையும். அப்போதான் சொல்ல முடியும் பந்தன் முக்த். எல்லாமே செய்யணும், நிமித்தமாக இருந்து செய்யணுங்கிறார். எதுக்குமே நம்ம அடிமையாக கூடாது, பந்தனத்தில் வரக்கூடாது. ஓம் சாந்தி. பிரச்சனைகளை கண்டு ஓடாதீங்க. பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்க கண்டுகொள்ளாம இருந்தாலே ஓடி போயிடும். Don't run away from problems. Most problems run away when you take a don't care approach.